ஐயோ பக்கத்தில் அவன் அடிச்சு சாவுறானுங்க. விட்டா கொலையே நடந்திருக்கும். உன் பாட்டுக்கு உட்காந்து மிச்சர் தின்னுருக்க. இங்கிலீஷ் முன்னாடி மீமில் வந்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கலாம். பேட்மேன் இந்த பென்குயின் சீரிஸ் முழுக்க அப்படி எங்கே தான் போயிருந்தாப்புல. ஃபைனல் எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா பேட்மேனோட ஜஸ்ட் அந்த சிக்னலை மட்டும் காட்டி விட்டுருந்துருப்பாங்க. ஆனால் அந்த சீரிஸ் முழுக்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. ஃபால்கோன்ஸும் மொரானிஸும் அடிச்சுக்கிட்டு புறந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஆஸ்வால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியோட அண்டர் கிரவுண்டே டேக் ஓவர் பண்ணிட்டாரு. இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. எங்கேயா போனால் அந்த 8 அப்படின்னு கேட்குற மாதிரி, எங்கே போனார் அந்த பேட்மேன்ற மாதிரி இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்கலாம். ஏரியால இவ்வளவு பெரிய கலாட்டா நடந்திருக்கு. எங்க போன அந்த ஏடு ஊமத்துற? இங்க இருக்கே. சோஃபியா பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம உன்னை எதுக்கிறதுக்கு யாருமே இந்த சிட்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இருங்க பாய் அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம பேட் சிக்னல் வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பேட்மேன் தான் பார்த்தீங்கன்னா தெருவில் இறக்கி ஃபைட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட கிரிமினல்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒடுக்கிட்டு இருந்தவர். கிரிமினல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தாலே நடுங்குவாங்க, அவர் இல்லைனாலுமே நடுங்குவாங்க. ஆனால் இந்த சீரிஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பேட்மேனை பற்றி எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கூட வந்திருக்காது. எக்ஸப்ட் அந்த ஃபினாலே பேட்மேனை பற்றி யாரும் பேசியிருக்க கூட மாட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் முழுக்கவே பேட்மேனை மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது உண்மையிலேயே பேட்மேன் யூனிவர்ஸில் தான் நடக்குதான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்மேனை எந்த இடத்துலையுமே அவங்க மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே பேட்மேன் இந்த டைமில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலி இந்த பென்குயின் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பேட்மேனோட அந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட பேட்மேனோட ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு ஒரு மாதத்தில் நடக்கிற மாதிரி இந்த கதையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஈவெண்ட்டே நடந்துருக்கு. ஸோ அண்டர்வேர்ல்டு ஏற்பட்ட அந்த பவர் வேக்கமை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்காப் தனக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காப்புல. பேர் கூட வர மாட்டேது. ஆக்சுவலி அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்டு காப், ஆஸ்காப்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆஸ்கார்ப்னு வருது. ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழியாக அண்டர் டேக் ஓவர் பண்ணிட்டான். இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது பேட்மேன் ஆக்சுவலி என்ன தான் பண்ணிட்டு இருந்திருப்பாப்லன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரிஸ் முழுக்கவே ஃபால்கோன் மொரானிஸ் ஃபேமிலிக்குள்ளே நடந்த அப்புறம் நம்ம ஆஸ்வால்ட் காப் குறுக்கு போய் பண்ண எல்லா பிரச்சனையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அண்டர் வேர்ல்டுக்குள்ளே தான் நடக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அது வெளியே தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். இந்த எல்லா சம்பவங்களுமே சீக்ரெட்டாக அண்டர் கிரவுண்டில் நடக்கிறதுனால மேபி நம்ம பேட்மேனுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பேட்மேன் அண்டர் கிரவுண்ட் நடக்கிறது தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பப்ளிக்காக எந்த ஈவெண்ட்ஸுமே நடக்கல. எக்ஸப்ட் அந்த கிரவுண்ட் பாயிண்டில் நடந்த எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் தான் பப்ளிக்காக தெரியப்பட்ட ஒரு ஈவெண்ட். மேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்து அதுக்கப்புறம் பேட்மேன் களத்தில் இறக்குற மாதிரி இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி பேட்மேன் என்ன பண்ணிக்கிட்டு வந்திருப்பாரு? இதை பேஸ் பண்ணி நிறைய தியரிஸுமே இருக்குது. இதில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பேட்மேன் வெறும் பேட்மேனாக மட்டும் இல்லாமல் ப்ரூஸ் வேனாவுமே நிறைய ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா காத்தம் மொத்தமுமே தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கு. பேட்மேனாக மட்டும் இல்லை, ப்ரூஸ் வேனாக இருந்து நிறைய பண உதவிகளுமே அவர் செய்யணும். ஏன்னா இந்த சிட்டி மொத்தமாகவே இப்போ மூழ்கிட்டு இருக்கு. நிறைய பேரோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும், இன்க்ளூடிங் ப்ரூஸ் வேன். அந்த வேன் ஃபேமிலியோட பிஸ்னஸ்மே அஃபெக்ட் ஆகிருக்கும். ப்ரூஸ் வேனாக இருந்து மேபி அந்த பிஸ்னஸை சரி பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட மேபி ப்ரூஸ் வேன் போயிருக்கலாம். இல்லை இந்த காத்தம் சிட்டி மக்களுக்கு ப்ரூஸ் வேனாவுமே இருந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாம். ஏன்னா போன படத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பா தாமஸ் வேன் நிறைய இந்த சிட்டிக்கு பண்ணியிருக்காரு, பையன் ப்ரூஸ் வேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவங்க கேட்டிருப்பாங்க. மேபி இந்த ஃப்ளட் சம்மந்தமாக நம்ம ப்ரூஸ் வேன் நிறைய ஹெல்ப் பண்ண போயிருந்திருக்கலாம். அதே சமயத்தில் பேட்மேன் படத்தோட எண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கே ஏகப்பட்ட ஃபைட் நடந்துகிட்ருக்கோம். பேட்மேனுக்கு நிறைய காயங்களுமே ஏற்பட்டு இருக்கும். கூடவே அந்த டைமில் அவர் ஒரு ட்ரக்கையுமே எடுத்து சண்டை போட்டுருப்பாரு. ஆக்சுவலி அது அட்ரினலின்னு சொன்னாங்க, சில பேர் வெனம் அப்படின்னுமே சொன்னாங்க, பேன் எடுக்கிற ட்ரக். பட் எதுவாக இருந்தாலும் அது வந்துட்டு பேட்மேனுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக். விக்ரம் படத்தில் சந்தனம் எப்படி மெத்த போட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு சாத்துவாரோ அந்த மாதிரி இந்த பக்கமே நம்ம பேட்மேன் அந்த ட்ரக் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே போட்டு சாத்துவார். ஒருவேளை அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் ஓவர் ஆனதுனால நம்ம பேட்மேனுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். அந்த டைமில் நடந்த இந்த ஈவெண்ட் ஃபைட் எல்லாமே நம்ம பேட்மேனை ரெக்கவரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கணும். இப்போ பேட்மேன் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகி வந்து அதுக்கப்புறம் திரும்ப களத்தில் இறங்குற மாதிரி கூட இருக்கலாம். இல்லைனா பேட்மேன் அடுத்து நடக்க போகிற பிரச்சனைகளுக்காக இன்னுமே கூட நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருக்கலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் வர பேட்மேன் அவர் ஒரு இயர்லி ஸ்டேஜ் பேட்மேன் தான். அவர் பேட்மேன் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் ஆகுது. ஏர்லி ஸ்டேஜ் பேட்மேன் அப்படின்றதுனால பேட்மேனோட அந்த ஒரு ஐடியாலஜி இப்போ ப்ரூவ் ஆகிறதுக்கு இன்னுமே அவருக்கு நிறைய டெக்னிக்ஸ் தேவைப்படுது. இந்த பேட்மேன் ராபர்ட் பேட்டின்சனோட இந்த வருஷன் ஆஃப் பேட்மேன் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. சீரீஸில் பேட்மேனை பற்றி சொல்லாததோ பேட்மேன் வராததுமே கூட ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா இந்த சீரீஸ் வந்துட்டு பென்குயினோட சீரீஸ். இந்த சீரீஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேஜிஎஃப் கதை தான். ஒரு அண்டர் டாக் எப்படி ஒரு கேங்ஸ்டராக மாறுறான் அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதையே. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பேட்மேன் வந்திருந்தார் அப்படின்னா ஸ்பாட்லைட் மொத்தத்தையுமே பேட்மேன் தூக்கிட்டு போயிருந்திருப்பாரு. ஆனால் இந்த சீரீஸ் பென்குயினோட சீரீஸ், அப்போ பென்குயினை தான் மையப்படுத்தி போகணும். ஸோ அதனால் இந்த சீரீஸில் பேட்மேன் வரதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். கிளைமேக்ஸில் காட்டி அடுத்த பேட்மேன் பார்ட் 2க்கான ஒரு லீடோடு கொடுத்து முடிச்சுருந்துருக்காங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தது. நீங்கள் சொல்லுங்கள், பேட்மேன் இந்த சீரீஸில் வராததுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்ற நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.